தமிழக தமிழர்களுக்குள்ள வீடியோ பண்ண வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் கோரன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்றை பற்றி சொல்லணும்னா, ஒரு நாய் வந்து தன்னுடைய குட்டியை வந்து இழந்துருது. ஸோ அதை வந்து காரியத்துக்கு ஒருத்தன் கொன்னுடுறான். ஸோ அதை வந்து அந்த தாய் நாய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ஸோ அந்த நாய் சொல்கிறது போலீஸ்க்கு புரியாதனால அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த நாயை வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த நாய் வந்து வாசல்லே இருக்குது. ஸோ அப்போ நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவங்க வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது ஸோ அவரை பற்றி இந்த தாய் நாய் கேட்டு ஸோ நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாய் நாய் வந்து நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாப்புல, என்னோட குட்டியை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ நீங்கள் தான் அதுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்க்கு எப்படியா நம்ம வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை நம்ம சார் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா, ஸோ இது வந்து நாய்க்குட்டியை தானே கொன்னாங்க அப்படின்னு அலட்சியமாக விட்டுற போகிறாங்களா, இல்லை இதுக்கான தீர்ப்பை வந்து இந்த கோர்ட்டில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து ஒரு நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொன்னால் நம்ம வைஜி மகேந்திரன் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வைஜி மகேந்திரன் அவர்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுல எந்த ஒரு கேஸு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு வந்து ஸோ அப்போ தான் வந்து நம்ம வைஜி மகேந்திரன் அவர்களுக்கு இந்த கேஸ் ஞாபகம் வரும். ஸோ அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த கேஸை பற்றி. ஒரு தாய் வந்து தான் குட்டியோட ரோட்டோரமாக போயிட்டுருக்கும் போது ஒரு கார் வந்து அந்த குட்டியை அடித்து ஏற்றி ஜாலியாக போயிட்டுருக்க அந்த சம்பவத்தை பார்த்தா அந்த தாய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அப்படின்னும் போது அந்த ஆங்கரிங் பண்ணுற அவங்களுக்கே வந்து சந்தேகம் வருது. என்னது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னும் போது அப்போ தான் சொல்கிறாரு, இது தாயிலம்மா தாய் நாயோட கதை, அதாவது மனுஷங்களை பற்றி இல்லை, ஒரு நாயினோட வலி வேதனை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு நாய்க்கு இந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கே வருதுங்க. ஸோ இது வந்து ஒரு தாய் தான் குட்டியை வந்து ஒருத்தன் கார் ஏற்றி கொண்டுட்டு சந்தோஷமாக போகிறான். ஸோ அது வந்து ஒரு தாய் நாய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நாயோட பேர் ஜான்சி. ஸோ இந்த படத்தில் அந்த நாயோட பேர் ஜான்சின்னு வச்சுப்பேன். நான் நாயின்னு சொல்ல, ஏன்னா நானும் பெட்டு வளர்க்குறேன். ஸோ அது பேர் ஐலி. ஸோ அதனால் வந்து ஜான்சினே சொல்லி இந்த படத்தில் கொண்டு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து இந்த ஜான்சிக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வந்து வாக்களிக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சந்திரசேகர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு ஸோ அவங்க கூடயே ட்ராவல் ஆகி ஸோ நம்ம ஜான்சி எப்படி அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க, ஸோ அதை எப்படி அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே குறித்து தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சி அவர்கள் அவங்களோட வலி வேதனையை வந்து நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர்கள்கிட்ட வந்து சொல்கிற அந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்து. ஸோ அதை தாண்டி அவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து கோர்ட்டுக்கே போகாமல் இந்த கேஸுக்காக கோர்ட் ஏறாரு மறுபடியும். ஸோ அங்கே வந்து நம்ம வைஜி மகேந்திர அவர்கள் தான் ஜட்ஜு உட்காந்துட்ருக்காரு. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பக்கத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறதும், ஸோ எனக்கும் இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறதும், நீங்கள் இது வரைக்கும் பார்த்துலே இது ரொம்ப வித்தியாசமான கேஸாக இருக்கும்னு நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஜான்சின்னும் போது அந்த நாய் வரும்போது அங்கங்கே இருக்கவங்களுக்கே சரியான ஒரு இதுவாகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கேஸை நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து நம்ம ஜான்சிக்கு நியாயம் கிடச்சிதா இல்லையா, ஸோ அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டி செகண்ட் ஹாஃபில் நம்ம ஜான்சிக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. ஸோ அவங்க பேர் ஜான்சியே இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கான். ஸோ அந்த பேரை கண்டுபிடிச்சி வச்சிருக்க சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா. ஸோ நாய் பேசாதே, ஸோ இப்படி அந்த ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஏஐ வந்துருச்சு. நாய் என்ன பேசினாலும் அதை ஏஐ மூலியமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்தமாரி கொடுத்து தான் இந்த கேஸ் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பார்க்க ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ சுமார்னு சொல்ல இல்லாமல் இந்த படத்தோட ட்ராவலை நம்ம அது கூட சேர்ந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும் உயிர் தானே, ஸோ அதுக்கேற்ற நீதி கிடச்சதா இல்லையா அப்படின்னு வந்து ரொம்பவே நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை வந்து கொலை பண்ணதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ முயற்சி பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான்சி அவர்களையும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஜான்சி அவர்கள் தப்பிச்சதா இல்லையா, ஸோ நம்ம ஜான்சி அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடச்சதா அப்படின்னு வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் இறுதி கட்டம் தான் பார்க்க அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் எல்லாமே பார்க்க நல்லாவே இருந்தது. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் சில உப்புமா கிண்டியிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர்கள் இருக்கனால அந்த உப்புமா வந்து சரியாக தெரியல. மற்றபடி இந்த படம் வந்து பார்க்க அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு
அனிமல் சம்மந்தப்பட்ட படம்னால கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். இதில் நம்ம எஸ்ஏ சந்திரசேகரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்துஜா அவங்க வந்து நம்ம எஸ்ஏ சந்திரசேகர்களுக்கு ரிலேட்டிவ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே அவங்க வந்து அவங்க கூட ட்ராவல் ஆவாங்க. ஸோ அந்த க்யூட்னஸ் காட்டுறதா இருக்கட்டும், ஸோ ஒரு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த க்யூட்னஸோட ட்ராவல் பண்ண அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம இந்துஜா அவர்களுக்கு. அதை தாண்டி இதில் நம்ம ஜார்ஜ் மெரியர் அவர்களும் வந்திருக்காரு. ஸோ இதில் இவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும். ஸோ கண்ணு தெரியாத மாதிரி வந்திருப்பாரு. ஸோ ஆனால் இவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் குடுத்து இவருடைய கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம ஜான்சி அவர்களை பற்றி சொல்லணும்னா அதில் முக்கியமான கதாபாத்திரமே நம்ம ஜான்சி தான். ஸோ இவங்களோட ஆக்டிவிஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அனிமல்ஸோட இந்த வெர்ஷன் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு நாயை வந்து ட்ரெயின் பண்ணி ஸோ அதை வந்து படத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த படத்துக்கு அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. டாகி 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 ஸ்டைலடா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாகை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் இருக்க அந்த வித்தியாசமும் இதில் இருக்கிறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்தமாரி அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட படம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வரதுனால பார்க்கவும் அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. கொடுத்தா எல்லாம் ஒன்றா கொடுக்குற மாதிரி எல்லா அனிமலை வச்சு கொடுக்காம ஒன் பை ஒன்னாக இந்தமாரி அனிமலை வச்சு பண்ணுற கான்செப்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் வைஜி மகேந்திரன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜாக இருக்கும்போது அவர் கொடுக்குற கமெண்ட் ரிப்ளைலாம் பார்க்குறதுக்கு ஒரு ஜட்ஜா இல்லை ஹேர்பானி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஜட்ஜ் இந்த அளவுக்கு கவுண்டர் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஜட்ஜு இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு இது தான் இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் எல்லாமே நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் நிதின் விமுபதி அவர்களை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டைரக்ஷன் வைஸும் சரி ஆக்டிங் வைஸும் சரி நல்ல வேலை வாங்கியிருக்காருன்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்டை நல்லா கொண்டு போயிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் சாருக்காகவே இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா அவருடைய பேர் இன்னும் நல்லா தூக்கிட்டு போயிருக்கும். ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணி தான் இந்த படத்தில் இன்னும் நல்லாவே கொடுத்து இந்த படமாகவே வந்திருக்கும். டிஓபி மார்ட்டின் தன்ராஜ், மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின், எடிட்டர் மாருதி, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டிஓபியாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே பர்ஃபெக்ட் கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி எடிட்டிங்கில் வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் 1 hour 50 minutes வச்சு இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சிருக்காரு. ஸோ அதிக சாங் இல்லாமல் தேவையில்லாத சீன்ஸ் இல்லாமல் தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத தூக்கி போட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க எடிட்டிங் ஒர்க்கில். ஸோ இது மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ் டவுன் பண்ணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.